இன்னைக்கு வந்தவொடனே ஜான் எல்லாரும் வந்து செஞ்சுட்டாங்க. ஆமாம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அருண் விஜய் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் முதல்ல வந்துட்டு இது மனோஜ் பெனு அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாபி அவரை கன்வின்ஸ் பண்ணி, பாபி யாருன்னா வந்துட்டு யூஎஸில் நான் லாஸ்ட் இயர் போனப்போ வந்து 2-3 மீட்டிங்ஸில் இருக்கும்போது கிளம்புறேன்னு, ஏன் சீக்கிரம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. இல்லை நாளைக்கு காலையில் அவர் பாபி மீட் பண்ணலான்னு சொன்னார்னா, யார் பாபி பாலச்சந்திரா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. அவர் மீட் பண்ண 2-3 months ஆகுமே, நீ எதுவும் சும்மா கதை விட்டு வீட்டுக்கு போறியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரியலி அவர் வந்து அவ்வளோ வேலைகள் இருந்தும் இங்கே வந்து சினிமா பண்ணுறாருன்னா வந்துட்டு அடுத்தடுத்து வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுறாரு, பெரிய விஷன் வச்சுருக்காரு. ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். இமான் சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஃபஸ்ட் டைம் உங்களோட ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஆனந்த்ராஜ் சார், ஜான் தனியாக வச்சுக்கிறேன். ஆனந்த்ராஜ் சார், ரெடின் எங்கள் அண்ணன், எங்கள் பெரிய அண்ணன், எங்கள் அண்ணன் சுனில், இவரெல்லாம் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் நன்றி. அண்டு ராஜேஷ், மணிகண்ட ராஜேஷ், நிறைய பேர் சொன்னாங்க சூப்பராக பண்ணியிருக்காருன்ட்டு. ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். எங்கள் அஜய் மாஸ்டர், எங்களுக்குள்ளே நாங்களே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க யாரோ. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப லெங்க்தாக போயிட்டுருக்கு, எனக்கே தெரியுது, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் இந்த டீசர் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறீங்களா டீசர்? ஓகே. அதுல்யா, சாரி, உன்னை பற்றி எதுவும் பேசல, அவங்க பேசிட்டாங்க. பட் வெரி ஸ்பீச்சியஸ். தேங்க்யூ என் கூட படம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறது ரொம்ப நன்றி. அண்ட் லைட்டு தேவையில்லையா? அப்படி போகலாமா? ஓகே ஓகே, நன்றி. இன்னைக்கு டீசர் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். படம் வந்துட்டு செப்டம்பர் எண்டு மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. டைரக்டர் மறந்துட்டேன். ஆக்சுவலி என்ன லவ் பண்றாரு அவரு, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இல்லையா? ஓகே. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப வருஷமா பழக்கம், ஒரு 1-2 இயர்ஸாவே பழக்கம். அதாவது வெளில எங்கேயா ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணாலோ வீட்டில் மீட் பண்ணாலோ வந்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாருன்னு. ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னா, இல்லை இல்லை நீங்கள் வேற மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்போ எனக்கு கலாய்க்காரு தான் நினச்சேன். பட் இந்த கதை ஒன்று ரெடி பண்ணி மனோஜ் சொல்லி பிடிஜியில் இந்த படம் வந்து இவ்வளவு வந்ததுக்கு மெயின் ரீசன் விக்ரம் அண்ட் கேசவ். அந்த மாதிரி கிடையாது, ரசிக்கிறார் என்ன. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அவங்க சிஸ்டர் தான் அப்பப்போ கேட்பாங்க, இவன் படம் பண்ணிடுவானா அப்படின்ட்டு. பண்ணிட்டாரு இன்னைக்கு. ஸோ யூ ஷுட் பி ரியலி ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் மந்த் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ், ஸோ பிடிஜி யூனிவர்சல் பாபி, ஸோ மோர் தென் ப்ரொடியூசர், எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க. அண்ட் ஐ நோ உங்களுக்கு சினிமா மேலே எவ்வளோ பெரிய விஷன் இருக்குன்னு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ். அண்ட் மனோஜ் பெனு, பிடிஜியோட பில்லர், அண்ட் அஃப்கோர்ஸ் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் எங்களோட பில்லர் டூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ், தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் வெரி கூல் டைரக்டர்ஸ். அண்ட் ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஏதாவது குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டால் கூட அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அந்த ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணாங்க. தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கோட ஹீரோ இமான் சார், தேங்க்யூ ஸோ மச். வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். ரொம்ப நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க, பியூட்டிஃபுல்லான சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வைபவ் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே கலகலகலன்னு வச்சுருப்பாரு. ஸோ அவரோட பர்சனாகவே அப்படி தான். ஸோ படத்துலேயும் அப்படி தான், நேரில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி தான் இருந்தார். ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களோட கேங், சுனில் ரெட்டி, கிங்ஸ்லி, ஜான் விஜய் அண்ட் ஆனந்த்ராஜ் சார், மொட்ட ராஜேந்திரன் சார், லிவிங்ஸ்டன் சார், அவங்க எல்லாருமே, லைக் விபின் சார், எல்லாருமே, மணிகண்டன், எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு கேங்காகவே எப்போவுமே ஃபுல் காம்பினேஷன் எங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும்னு. என்ன தான் ஃபுல்லாக கலாய்ச்சிட்டு ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கோம். பட் வெரி ஹாப்பி.
அண்ட் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைட் மாஸ்டருக்கும் தேங்க்யூ, அஜய் மாஸ்டருக்கும் தேங்க்யூ, லிரிசிஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹோல் டீமுக்கும் என்னோட ரொம்ப 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 நன்றி. அண்ட் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஃபன்ஃபில்டான ஃபிலிமாக இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, ஹாய். மேலே கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. ஆக்சுவலி ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். இந்த படத்தில் நான் ஒரு கேமியோ தான் பண்ணியிருக்கேன். விக்ரம் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், என் ஃப்ரெண்டோட ப்ரதர். ஸோ எனக்கு நரேட் பண்ண ஸ்டோரி, அந்த ஸ்டோரி இஸ் ரியலி ஃபனி. ரொம்ப ஃபன்னியாக இருந்தது, நோ சொல்ல முடியல அந்த ரோலுக்கு. அண்ட் 4 நாள் தான் ஷூட் பண்ணேன், பட் இட் வாஸ் சச் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸ் அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் லேர்னிங் டூயிங் த ஃபிலிம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. எல்லாருக்கும் வணக்கம். கே. ராஜேஸ்வர் அவர்கள் என்னுடைய காட்ஃபாதர்னே சொல்லலாம். முதல் தமிழ்நாட்டுக்கு நான் வரும்பொழுது அவருடைய படம் கிங் குயின் ஜாக்கில் தான் நடிக்கிறதா இருந்தேன். பட் அது அந்த படம் எடுக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் அவருடைய பையன் விக்ரம் அவரோட படத்தில் நடித்தது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. இட்ஸ் a very good opportunity. Vikram has a style of his own and he just gives you the scene and makes you do the delivery. I really wish Vikram all the very, very best. It is a pride for me to be acting in his movie. Thank you very, very much. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் வைபவ் சார். ஒரு பாட்டு வந்து கொரியோகிராஃப் பண்ணும்போது எங்களுக்கு முதல்ல சந்தோஷம் இருந்தால் தான் அது நல்லா வரும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த பாட்டு பார்த்துட்டு எடிட்டர் ரூம்லேயே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா வந்து மியூசிக் நல்லா இருந்தால் தான் எங்களால் நல்லா கொரியோகிராஃப் பண்ண முடியும். ஸோ இமான் சாரோட அது வந்து 3rd ஃபிலிம். அவர் படத்தில் எல்லாமே வந்து கொரியோகிராஃப் பண்ணும்போது ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு இன்னர் எமோஷன்ஸ் ஃபீலோடு தான் வந்து பண்ணுவோம். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அவரோட பாட்டு எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு நான் இமான் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு பாட்டு எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் கொடுத்ததுக்கு. அப்புறம் மை ஃப்ரெண்ட் வைபவ் சார், தேங்க்யூ. அண்ட் த டைரக்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் வந்து நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். நான் அதுக்கு ஸ்பாயில் பண்ணேன். கொஞ்சம் அங்கங்கே பார்த்தேன். பயங்கரமாக இருந்துச்சு படம். நிறைய சிரித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் டீம் மாதிரியே இருந்துச்சு இந்த படம். ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் படத்தை. சிரிச்சேன். ஐ மீன் அந்த இந்த சீக்வன்ஸ்லாம் வந்து சாங் எடுக்கும் போது சில இடத்துலலாம் வந்து பயங்கரமாக ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ படம் உங்களுக்கு வந்து பயங்கர பேக்டாக இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் 2.5 மணி நேரம். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் பாபி சார் அண்ட் மனோஜ் சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அப்புறம் டைரக்டர்ஸ் விக்ரம் சார், கேஷவ் சார், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர்ஸ் மணிகண்டன் சார், வேணுகோபால் சார், எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். அண்ட் இந்த மூவியில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ.